ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் காயகல்ப பயிற்சி, அதோடைய முக்கியத்துவம், அதோடைய மகத்துவம், எதுக்காக நாம் காயகல்பம் ஃபாலோ பண்ணணும், அந்த பயிற்சி ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நண்பர்கள் எல்லாரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரீசன்ட் டேஸாக நிறைய நண்பர்கள் காயகல்ப பயிற்சியை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம், அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், எந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸு, மெசேஜஸ்ஸு. இது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரீப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத விட நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதை பற்றி பேசணுன்னா அது பலாயிரம் பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். நிறைய நண்பர்கள் போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷனில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு தியான பயிற்சி, யோகாசன பயிற்சியில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கூடிய சீக்கிரத்திலே ரிகவரி ஆக முடியும். பர்சனலாக நானே பல வருஷமாக தியான பயிற்சியும் யோகாசன பயிற்சியும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நோஃபேபில் 1300 நாள் கிராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த தியான பயிற்சியும் யோகாசன பயிற்சியும் மிக முக்கியமான காரணம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ காயகல்பத்தை ப்ரமோட் பண்ணுறதோ அதுக்கான விளம்பர தொகுப்போ அல்ல. எங்களுக்கு இதனால் எந்தவித லாபமும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பயிற்சி இருக்குது, இதில் இவ்வளோ மேன்மை இருக்குது, இவ்வளோ மகத்துவம் இருக்குது, இவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படின்றத எல்லா நண்பர்களும் கொண்டு போய் சேர்க்கணும். இதன் மூலிமா நோஃபேபில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் 10 வருஷம் 15 வருஷம் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பயிற்சி எடுக்கிறது மூலிமா அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டு வரும் அப்படின்னா அதுவே எங்களுக்கு போதும். இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை பேசியிருக்கோம். இதில் நமக்காக தருண் பிரதரும் வேல்பாரி பிரதரும் காயகல்ப பயிற்சி பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை நமக்காக எடிட் பண்ணியிருக்கிற சரவணன் பிரதருக்கும் நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் தொடர்ந்து 2 வருஷத்துக்கு மேலே எந்தவித கட்டணமும் இல்லாமல் நோஃபேப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தருண். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? ஆண்டவரோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் பிரதர். ரொம்ப நல்லது ப்ரோ. உங்களோட நோஃபப் டேஸ் எவ்வளவு பிரதர்? இப்பங்களா ப்ரோ, இப்ப 149ங்க ப்ரோ இன்னையோட. நீங்க ப்ரோ? 180 பிரதர். சூப்பர் ப்ரோ. வேல்பாரி, உங்களோட நோஃபப் ஜர்னிக்கு இவ்வளவு நாள் வந்திருக்கீங்க, கடந்து வந்திருக்கீங்க. எது உங்களுக்கு உதவிச்சு? இத்தனை ஒரு 100க்கு மேல 100 டேஸ் மேல வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா உங்களால எப்படி வர முடிஞ்சு? ஏன்னா சில பேரால பாத்தீங்கன்னா 1 டே 2 டே கூட கிராஸ் பண்ண முடியல. பட் நீங்க இவ்வளவு நாட்கள் வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான சீக்ரெட் நீங்க பண்ணிட்டு இவ்வளவு தொலை வந்தீங்க? அது சொன்னா நல்லா இருக்கும் பிரதர். இப்போ நானுமே இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 1 நாள் 2 நாள் வர்றது கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்ற அந்த மாதிரி ஒரு நிலையில நானும் இருந்தவன் தான். நிறைய நாள் இதுல இருந்து வெளியவே வர முடியாதோ, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். இந்த லஸ்ட்ங்கிறது, இந்த ஃபேபுங்கிறது நம்மளால நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லைன்னு நினைச்சு நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பண்ணது இப்ப வரைக்கும் பண்ணி என்ன இவ்வளவு டேஸ் வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா காயகல்பம் தான் ப்ரோ. நீங்களும் காயகல்பம் பண்றீங்களா? ஆமா ப்ரோ, நானும் காயகல்பம் பண்றேன் பிரதர். சூப்பர் பிரதர். இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் நான் வெறும் மெடிடேஷன்ஸ், வெறும் கோல்டு ஷவர் எடுத்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காயகல்பம்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஏதோ எதர்ச்சியா
யூடியூப்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பத்தி தேட ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிச்சுட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா அதை கத்துக்கிட்டு வந்துட்டதுல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் அதை மட்டும்தான் நான் பயிற்சி பண்றேன். நான் அதை தவிர பெருசா ஏதாவது நான் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த ஒரு 10 நிமிஷம் காலையில நம்ம பண்ற அந்த ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஈவினிங் பண்ற அந்த 10 நிமிஷம் பயிற்சி தான் இவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம இந்த பிரம்மச்சரிய பாதையில வர்றதுக்கு. நீங்க நீங்க எப்படி ப்ரோ கத்துக்கிட்டீங்க? அதாவது பாத்தீங்கன்னா வெளிப்பரி இதுக்கு முன்னாடி நான் வந்து நோஃபோப் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த நியூ இயர் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன் நோஃபோப். அன்னைக்கு வந்து நான் வந்து காய்கள் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெறும் மெடிடேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். யோகாஸும் மெடிடேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். மூச்சு பயிற்சி கூட தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை பத்தி தேட தேட வரும்போது பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் மூலியமா தான் அந்த காய்கல்பத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷமா குழந்தை கிடையாது. அவர் வந்து காய்கல்பம் பண்ணி குழந்தை வந்துச்சு. எனக்கு காய்கல்பம் ஒரு 5 மந்த்ஸா காய்கல்பம் பண்ண என்னோட ஸ்போமோட குவாலிட்டி எல்லாம் திக்கா இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னாரு. நீ ட்ரை பண்ணி பாடுறானாரு. நானும் போய் ஸ்டார்ட் பண்ண எனக்கும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இழந்த சக்திகள் எல்லாம் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோட நரம்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்தா அப்படியே போயிடுச்சு, சிங்க்ரனைசேஷனா. இந்த பால் நழுவி பழத்துல விடுற மாதிரி என் வாழ்க்கை அப்படியே சுகமமா போயிடுச்சு. அது இந்த காய்கல்பம் பண்ணாப்பந்து. சூப்பர் ப்ரோ. இப்ப நான் என்னையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆரம்பத்துல இருந்து அதாவது ஒரு 20 நாளைக்கு அப்புறம் இந்த காயக்கல்பம் பயிற்சியை கத்துக்கிட்டு அதை ரெகுலரா இது மட்டும் தாண்டா ஒரு வழின்னு கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ஜஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்படுறது, ஐயோ என்னால முடியல, ரீலாப்ஸ் பண்ணிடலாம், என்னால இதுக்கு மேல இதெல்லாம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு மைண்ட் செட் எப்படிங்கன்னா, ஒரு அர்ஜஸ் வந்தா அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறது, வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ரேர் சிச்சுவேஷன் சொல்லலாம். அதை கடந்து வெளியே வர்றது அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷம் அடிக்ஷன்ல இருந்திருக்கோம். ஒரு 20-30 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அடிக்ஷனை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம மனநிலை வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா இந்த மாதிரி காயக்கல்ப பயிற்சி முறை நீங்க பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ஜஸ்ட் வர டைம்ல நீங்க அந்த காயக்கல்பம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் கம்மியாகிறது நீங்க கண் கூடவே உங்களுக்கே தெரியும். இந்த காயக்கல்பம் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் குறைஞ்சிருக்கும். ஆனா நீங்க இது ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ஜஸ்டே வராது மேக்சிமம். ஆமாங்க வெளிப்பரி, நானும் வந்து இது வந்து உணர்ந்திருக்கேன். நானு பிஃபோர் காய்கல்பமும் ஆஃப்டர் காய்கல்பமும் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா வந்து அஸ்வகந்தா அதெல்லாம் அதிகமா கன்சியூம் பண்ணுவேன். அது கன்சியூம் பண்ணும்போது நார்மலா வந்து அதிகமான அட்ஜஸ்ட் வரும். அந்த பெல்விக் ஏரியா, அந்த நம்மளோட பெல்விக் ரீஜன் ஏரியா ஃபுல்லாமே தினவெடுக்கும். அந்த மூடு அதிகமாயிடுச்சுன்னா அந்த இடத்துல தினவெடுத்துனே இருக்கும் மாஸ்டர்பேஷன் பண்ண சொல்லி. நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். ஆனா அந்த காய்கல்பம் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உணர்ச்சியே இல்ல. நான் ஒரு காலத்துல என்ன பயந்துட்டுனா, ஒருவேளை நமக்கு ஆண்மை இல்லைன்னு பார்த்தா நல்லா எரெக்ஷனும் நல்லா இருக்கு, நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தனா இருக்கு, பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கு, மார்னிங் எரெக்ஷன் வந்து எல்லாமே குட்டா இருக்கு. அதை பத்தி டீப்பா இன்னும் ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் சில பல நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுல போனவனே ஜீரணமாகுதா, அது ஜீரணமாகிட்டு மொத்தம் சப்த தாதுகளை பிரியுது. சப்த தாதுகள்னா 7 நிலையா பிரியுது. நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி சிறுகுடல் பெருகுடல் வழியா போகும்போது அங்கு இருக்கிற அந்த செல்களும் உரியும், அந்த சக்தியை உறிஞ்சி ஃபர்ஸ்ட் ரசமா மாத்தும். அந்த ரசத்தை வந்து கொழுப்பா மாத்தும். அந்த கொழுப்பு என்னவா மாத்தும்னா எலும்பா மாத்தும். அது எலும்பு மஜை, தசை, ரத்தம், கடைசி பொருளை தான் விந்துவா மாத்துன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் தான் இந்த விந்து வந்து உற்பத்தி ஆகுது. நம்ம சயின்டிஸ்டா சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு நோஃபப் ஸ்டார்ட் பண்ணேன்னா 7 நாள் கழிச்சுதான் எனக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த ஃபுட்டு வந்து நான் ஜீரணமாகி இந்த 7 ஸ்டேஜ் வரதுக்கு 7 நாட்கள் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த உருவான விந்து நம்ம கீழ்நிலை இருக்கு, நம்ம அஸ்வினி முத்திரை இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு வெளிப்பாரி.
ஆ. உங்களுக்கு எது மாதிரியான உணர்ச்சி வந்துச்சு இந்த காய்கல்பம் பண்ணும்போது? எனக்கு எப்படின்னா ப்ரோ, இப்போ காயக்கல்பம் கத்துக்கிட்டு வந்துட்டோம். அது எளிமையான பயிற்சி. நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுப்பாங்க, இது இவங்க காயக்கல்பம் பண்றாங்கன்னா காயக்கல்பங்கிற வார்த்தையை கேட்டோம்னா அது பெரிய பயிற்சியா பெருசா என்னமோ ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எளிமையான ஒரு பயிற்சி. ஆனா அந்த எளிமையான பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன் அபரிவிதமான ஒரு பலன் அதுல இருந்து கிடைக்குது. அப்போ நான் அதாவது அந்த பயிற்சியை கத்துக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த யூடியூப்ல நம்ம நோ ஃபார் பெனிஃபிட்ஸ் வீடியோ எல்லாம் நம்ம பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் வீடியோ பார்க்கும்போது அதுல ஒரு 10 பெனிஃபிட் சொல்லியிருப்பாங்க. உமன்ஸ் அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் ஆகும்னு. ஆனா அந்த காயகல்ப பயிற்சி கத்துக்கு போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விந்துநாத சக்தியோட எப்படி உருவாகுது. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த சப்த தாதுக்களா பிரியறது, இந்த 14 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த விந்து உருவாகிறது. நம்ம உடம்புல இருக்க உடல் உறுப்புகள் எல்லாம் சீரா இயங்குறதுக்கு அந்த உயிர் சக்தி தான் தேவை. ஆனா நம்ம அதை வெளியே தள்ளி விட்டுட்டே இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே வந்து அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நாள் வரைக்கும் இத ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு போனவன் இதுக்கப்புறம் உயிரே காப்பாத்துறதுக்கு இதுதான் தேவை. அப்ப நம்ம இத பண்றதை விட நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அந்த காயக்கல்ப பயிற்சியே ஒரு ஒரு முக்கியமான எப்படி சாப்பிடறது தூங்குறதும் அந்த பயிற்சியை 2 வேளை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு அர்ஜஸ் வரதே இல்ல. மேக்சிமம் 99% எனக்கு அர்ஜஸ் மேக்சிமம் வராது. அதாவது உங்க வாழ்க்கை முறையில அப்படியே கொண்டு வந்துட்டீங்க, இத வாழ்வியல கொண்டு வந்துட்டீங்க. நிச்சயமா ப்ரோ. ஆமா ப்ரோ. அதாவது பிரதர், ஏன் வந்து அட்ஜஸ்ட் வருதுன்னா, நம்ம விந்து வந்து உற்பத்தி ஆகுதுல, அது வந்து கீழே வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது நம்ம டெஸ்டிஸ்ல வந்து உற்பத்தி ஆகுது. அது வந்து 7 தாதுகளா பிரிஞ்சு உற்பத்தி ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம லூப்ரிகேஷன் ஒன்னு கிரியேட் ஆகும். அது வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளோவா போயிட்டு வரதுக்கு ஒரு லிக்விடு, இன்னொரு லிக்விடு தான் வந்து விந்து. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து அஸ்வினி முத்திரை போடும்போது அது ரெண்டுமே பிரியும். அது ரெண்டுமே அதாவது பாத்தீங்கன்னா தயிரை மத்து வச்சு கடையும் போது அது வந்து என்னவா பிரியுது, வெண்ணெய் மட்டும் தண்ணியே மேல மேத்துக்கும், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இதுலயும் வந்து நம்ம விந்துல வந்து 75% வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. ஏன்னா அந்த விந்து வந்து லிக்விட் ஃபார்ம்ல தான் அது வந்து ஃப்ளோ ஆகும், நமக்கே தெரியும். அப்போ அந்த 75% தண்ணி இருக்கும், மீதி 25% வந்து ரொம்ப பியூரிஃபைடான புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், நிறைய சக்தி வாய்ந்த இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல வேல்பாரி, இப்போ ஒரு உயிரை உருவாக்கணும்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்னு உங்களுக்கே தெரியும்ல. நிச்சயமா ப்ரோ. அப்போ அந்த விந்து சக்தி வந்து எப்படி மேலேற்றுறாங்கன்னா, நம்ம சித்தர் ஒரு பாடல் இருக்கு, அது நம்ம அகத்தியர் இருக்கல, நம்ம தமிழோட இயலிசை நாடகத்தை கிரியேட் பண்ண அகத்தியர் சொல்றாரு, உண்ணும் போது உயிரெழுத்தை உயிர வாங்கு, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலைமருந்தும் அதுவே ஆகும், தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூழி காலமட்டும் வாழ்வார் பாரு, மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே. அதாவது அகத்தியர் என்ன சொல்லுவாரான்னு அந்த பாடல்ல, அந்த விந்துநாத சக்தியை உயிரே வாங்கினா கீழே இருக்கிற சக்தியை மேல் நோக்கி கொண்டு போன்னு சொல்றாரு. புரியுதுங்களா வேலுபாரி? இத பத்தி சொல்லுங்க நீங்க. என்னது ப்ரோ? அதாவது எப்படி மேல் நோக்கி கொண்டு போறாங்க, அது உங்களோட பார்வையில எப்படி ப்ரோ? இது எப்படின்னா, இப்ப நம்ம கீழே, இப்ப நீங்க விந்து உருவாகிற இடம் நீங்க கீழே சொல்லிட்டீங்க. இப்போ கீழே இருக்கிற எனர்ஜி வந்து இப்ப கீழே இருக்கிற வரைக்கும் தான். அதாவது ஒரு ஒரு மனிதனா பிறந்திருக்கோம், ஆண் பெண் 2 பேரும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆண்கள் பெருசா இருக்கிறதால இப்ப எடுத்துக்குவோம். 14 வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல விந்து சுரக்கும். ஆனா அது வந்து அந்த உடல் வளர்ச்சிக்கு தான் அது இப்ப பெரும்பாலும் யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த 14 வயசுக்கு மேல ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த விந்து பையில அந்த இதுல சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இருந்துதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பருவம் அடையறன்னு வச்சுக்கலாம். அப்ப வர்ற டைம்ல வந்து நம்மளுக்கு வருது, இந்த மாதிரி உணர்ச்சி வருது, பெண்களை பார்த்தா ஒரு உணர்வு வருது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப் பண்ற மாதிரி சிச்சுவேஷன், மொபைல் போன்ஸ் எல்லாம் இப்ப நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்குது. அதெல்லாம் வேல்பாரி இப்போ
ஒரு நம்ம வயசு வர்றதுக்கு முன்னாடி வரை நம்ம விந்துநாத சக்தி நம்ம துரியத்துல இருக்குன்றீங்களா, உச்சந்தலையிலே? ஆமா, அது இருக்கும். அது உடல் உறுப்புகளுக்கு, அதாவது எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய், அதாவது நான் நார்மலா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த விந்துநாதம் அதாவது ஸ்பெர்ம் வந்து ஒரு இந்த செக்ஸுக்காக மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் சீரா இயங்குறதுக்கு அந்த ஒரு சக்தி மட்டும்தான் தேவை. அது இருந்தா மட்டும்தான் சீரா இயங்கும். ம். அது இல்லைன்னா நம்மளால வரவே முடியாது. இப்போ நிறைய பேருக்கு இப்ப நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கோ கேக்குறவங்களுக்கோ ஒரு சில சந்தேகம் வரும். நான் வந்து 14 நாளைக்கு ஒரு தடவை நீங்க இது உருவாகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிட்டு மறுபடியும் பண்ணும் போதுமே எனக்கு வருது. அப்ப அது எங்க இருந்து வருது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரும். இப்போ வந்து ஒரு 14 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த 7 தாதுக்கள்ல இருந்து எலும்பு மஜ்ஜையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விந்து உருவாகும். அதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கரெக்டா இருக்கும். பட் ஆனா நம்ம ஃபேப் பண்ணி அதை வெளியே ஏத்திட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஆகும். எவ்வளவு குவான்டிட்டி இருந்தோ அதே அளவுக்கு அளவு வந்து சுரந்துரும். ஆனா அதே அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அதுல. அதாவது சக்திகள் இருக்காதுன்றீங்க. அந்த அளவுக்கு சக்தி இருக்காது. அதாவது அது உடம்ப ஏக்கறதுக்கு தான் அந்த ஃப்ளூயிடே. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது வந்து லஸ்டுக்காக, இந்த வெறும் இதுக்காக நம்ம அதாவது பெண்களுக்காக செலவு பண்ற ஒரு இதுன்னு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மாதிரி. ஆமா, நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடல் சீரா இயங்கணும். அந்த ஃப்ளூயிட் உங்க உடம்புல இல்லன்னா நீங்க மயக்கம் போட்டு கோமாக்கு தான் போகணும். ஆமா பதர். அது எப்படின்னா பதர், அது எப்படி வந்து விலக்கி சொல்லலாம்னா, முன்ன சொன்ன மாதிரி நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து 7 பிரிதுன்னு சொன்னல. இப்போ விந்து வந்து எனக்கு உற்பத்தி ஆயிடுச்சு 7 நாள் கழிச்சு. இப்ப நான் இப்ப சுயன்பம் பண்ணிட்டேன், என் விந்து வந்து வெளியேறிடுச்சு. இப்ப அந்த உடல் என்ன போகணும், திரும்ப அந்த விந்து உற்பத்தி பண்ணணும். ஆமா, அந்த விந்து இருந்தாதான் நம்ம உடல் இயங்கும். ஆமா ஆமா. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த விந்து உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு வந்து சக்தி தேவை. அந்த சக்தி எங்க இருந்து எடுக்கும்? அதுக்கு அடுத்தபடியே ரத்தத்துல தான் எடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணமாகி பிரியறதுக்கு 7 நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, நான் வந்து ரீலாப்ஸ் ஆயிட்டேன், என் விந்து காலி ஆயிடுச்சு பேக்ல. அப்ப விந்து எனக்கு ரிட்டர்ன் வேணும். ஏன்னா வண்டியில பெட்ரோல் இருந்தா வண்டி ஓடும். இந்த உடல் என்னும் வண்டி ஓடுறதுக்கு அந்த விந்து என்ற பெட்ரோல் வேணும். அப்ப என்ன பண்ணும், அது சக்தி இல்ல என்ன பண்ணும்? இப்போ உங்ககிட்ட காசு இல்லப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் எடுத்துக்கும், எப்படியாவது அது வந்து சேகரிச்சு வைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம அப்பயுமே வந்து அது இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை ஃபேப் பண்ணி வெளியே எடுத்துறோம். பாரு, இப்போ உங்ககிட்ட காசு இல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருந்து கடன் வாங்குவீங்க. ஆமா ஆமா. அப்ப அதே மாதிரி இப்ப விந்து சக்தி உற்பத்தி பண்றதுக்கு நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா, ரத்தத்துல இருந்து கடன் வாங்கும். அந்த ரத்தம் என்ன பண்ணும்னா, அந்த ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள் நல்லா வேகமாவும் இருக்கு, ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு. என்ன பண்ணும்னா, அது பக்கத்துல இருக்கிற எலும்பு மஜை கிட்ட இருந்து கடன் வாங்கும். அந்த எலும்பு மஜை என்ன பண்ணும்னா, எலும்பு கிட்ட இருந்து கடன் வாங்கும். அந்த எலும்பு என்ன பண்ணும்னா, தசை கிட்ட இருந்து கடன் வாங்கும். இந்த தசை என்ன பண்ணும்னா, சக்தி வேண்டதுக்காக நெக்ஸ்ட் எங்க போகும்? கொழுப்பு கிட்ட போகும். அந்த கொழுப்பு எங்க போகும்? ரசத்துக்கிட்ட போகும். இப்படி மாறி மாறி கடவாங்க என்ன ஆகுதுன்னா, நம்மள சீக்கிரமா வயசாகிற மாதிரி தோற்றம் வந்துடுது. நீங்களும் யோசிச்சு பாருங்க வேல்பாரி. இப்ப அந்த 7 நிலை கடந்த பிறகுதான் முடி வளர நகம். இந்த 7 தாதுக்கு அப்புறம் தான் நகம், முடி எல்லாமே வளர ஆரம்பிக்கும். இப்ப இந்த 7வது தாதுவே அடிபட்டு போயிடுச்சு. மெயின் இப்போ ஊர்ல வந்து கரண்ட் வந்து பவர் ஸ்டேஷன் தான் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறாங்க. அந்த ஜென்ரேஷன் ஸ்டேஷன்லயே பவர்ல என்ன ஆகும்? மொத்த ஓடி இருட்டல. அது மாதிரிதான் இந்த விந்துவே கிடையாதுங்க. நான் ரீலாக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ. அப்ப அங்க சக்தி வேணும். அப்ப என்ன பண்ணும்? பக்கத்துல இருந்து கடன் வாங்கிட்டே இருக்கும். நான் தினந்தோறும் சுயன்பம் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடல்ல இருந்து சக்தி உறிஞ்சிட்டே இருக்கும். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தெரியாது. ஏன்னா வந்து இளம் வயசு, இது இளவட்ட பருவம். அதன் ரீசனாலதான் நம்ம வந்து சுயன்பம் அதிகமா பண்றதுனால இது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வருது. எலும்பு சக்தி குறையிறதும், தசை வீக்கம் வர்றதும், முடி கோட்டுறது, நரம்பு கோட்டுறது, முகத்துல சுருக்கம் அதிகமா வர்றது. நோய் ஏன் சீக்கிரம் வருதுன்னா, அதுல வெள்ளை அணுக்களுக்கு சக்தி தேவை. நாம தான் விந்து அடிச்சு வெளியேற்றுறோம்ல. அப்ப அந்த வெள்ளை அணுக்களுக்கு சக்தி வேணும்னா என்ன பண்ணும்? பக்கத்துல இருந்து கடை வாங்கும். இப்படி கடை வாங்க ஒரு உறுப்பா டேமேஜ் ஆயினே வரும் வேல்பாரி. இப்போ இந்த காய்கல்பம் பண்றதுனால எப்படி இது ரெக்கவர் ஆகுது நீங்க சொல்லுங்க. இப்போ இவ்வளவு சப்த தாதுல இருந்து குறைஞ்சிட்டே வருது. நான் இதை வந்து ரிலாப்ஸ் பண்றது நிறுத்திட்டு நான் நோ ஃபாலோ பண்ண போறேன். ஒரு 10 வருஷம் அடிச்சு வந்துட்டோம்பா. இப்ப நான் திரும்பவும் உள்ள வரணும். நோஃபப்ல இருந்து ஒரு 100 நாள் 200 அடிச்சு ஜெயிக்கணும்.
இந்த காயகல்பம் எந்த விதமான வழியில உதவி செய்யும்? அதாவது ப்ரோ, இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கும் சந்தேகம் வரும். நார்மலாவே காயக்கல்பம் பண்ணாமலே ஒரு சிலரால் வந்து பாத்தீங்கன்னா டேஸ் நிறைய வர்றது, நல்லா ஒரு நிறைய நாள் போறவங்க நம்ம குரூப்ல இருக்காங்க. எந்த விதத்துல இந்த காயக்கல்பம் வந்து உதவுதுன்னா, ஆல்ரெடி இப்போ ஒரு என்ன எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு 10 வருஷம் அடிக்ஷன்ல இருந்திருக்கேன், சரிங்களா? இப்ப என்னுடைய விந்துநாத சக்தியோட, அதாவது என்னோட ஸ்பெர்மோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிருக்கும். இப்ப நீர்த்து போயிருக்கணும்னு நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா 14 நாளைக்கு ஒரு தடவை சேமிச்சுதான் இருக்கும். ஆனா அது ஈஸியா வெளியே வர ட்ரை பண்ணும். அதாவது ஒரு பால் எடுத்துட்டு பாலை ஒரு ஏதோ லிக்விட் ஐட்டத்தை ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறப்ப அது ஈஸியா அந்த ஸ்ட்ரா வழியா வெளியே வந்துரும். ஆனா அதுவே ஒரு கெட்டி தயிரை வந்து நம்ம ஸ்ட்ரா போட்டு உரிய முடியுமானா உரிய முடியாது. இந்த காயக்கல்பம் பண்ண 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 என்ன ஆகும்னா, உங்க விந்துநாத சக்தியோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கெட்டியாகிக்கிட்டே வரும். அது திடப்பொருளா ஆயிட்டு வரும். நீர்த்த தன்மையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா திடப்பொருளாயிட்டு வரும். இப்ப நீங்க நீர்த்த தன்மையில இருக்க இருக்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த செக்ஷுவல் தாட்ஸ், இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். அந்த அதை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸோட இதுவோ இல்ல ஏதோ ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த காயக்கல்பம் பண்ணி நீங்க விந்துநாத சக்தியை திடப்படுத்திக்கிட்டே வர வர அந்த தாட்ஸ் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அட்ஜஸ்டே இல்ல, கம்மியா இருக்கு. உங்களுக்குமே இவ்வளவு நாள் வர்றதுக்கு காரணம் அந்த விந்துநாத சக்தியோட குவாலிட்டியை நம்ம அதிகப்படுத்துறோம். இது சாதாரணமா இருக்கிற நோஃபேப்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு அது ரொம்ப நாள் ஆகும். ஆனா காயக்கல்பம் மாதிரியான பயிற்சி பண்றவங்களுக்கு எளிமையா நடந்துரும், சீக்கிரமா நடந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கெட்டியாகிட்டே போகும். இப்ப எனக்கு வந்து காயக்கல்பம் சொல்லி கொடுத்த ஐயாவோட வயசு பாத்தீங்கன்னா ப்ரோ 85 வயசு அவருக்கு. என்னோட குருவுக்கு வந்து 80 வயசு. அவரும் நடப்பாரு, எல்லா வேலையும் செய்வாரு. ஒரே இடத்துல உட்காந்து 1 hour தியானம் பண்ணுவாரு. என்னால வந்து ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஆனா அந்த மனுஷன் 80 வயசுலயும் 100 பேர்த்த வந்து பேசி ஹேண்டில் பண்ணுவாரு. எங்களோட மன்றத்திலயுமே அதேதான் ப்ரோ. அவர் அவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு. அந்த வயசுல அப்படி என்ன பார்த்தோன்னே 60 வயசு மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு என்ன வயசுன்னு? 85. அப்ப எனக்கு தோணுச்சு, அப்ப இந்த பயிற்சி முறை பண்றதால 85 வயசுல கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆரோக்கியமா இருக்க முடியும்னா அப்ப இததான் நம்ம பண்ணணும். இப்ப காயக்கல்பம்னு சொன்னா கூட வெறும் இந்த நோஃபேபுக்காக நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. ஆனா அப்படியேப்பட்ட பயிற்சியில நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு போலாம். ஆமா, இந்த பயிற்சியே இளமையா இருக்கணும். இந்த பயிற்சியோட மெயின் டேக் வந்து பாத்தீங்கன்னா இளமையோடு இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் இந்த காயக்கல்ப முறை. இத தொடர்ந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோ, இது வேதாத்ரி மகரிஷி ஐயா தான் இந்த பயிற்சியை இது பண்ணாரு. அவர் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாரு, இந்த விந்துநாத சக்தியோட திறமை இது சொல்லும் போது, கரெக்டான முறையில நம்ம இந்த காயக்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த அகால மரணம் எல்லாம் நம்மளுக்கு வரவே வராதுன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த மாதிரி கேன்சர்ஸ் வர்றது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறது, அந்த மாதிரி எந்த வித அகால மரணமுமே நம்மளுக்கு வராது. இந்த உயிர் சக்தியை நம்ம உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு வச்சிருக்கோமோ, இப்படியாப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம அந்த மன்றம் போய் எனக்கு தெரிஞ்ச உடனே அப்ப இதுதான் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதாவது இதோட சயின்டிபிக்கா எப்படி நம்ம வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உடம்பு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். 72,000 நாடி நரம்புகளா ஒண்ணு பிரிச்சுக்கலாம், தசவாயுக்களா பிரிச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஆன்மாவா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 72,000 நாடி நரம்புகளும் எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னா நம்ம மூலாதாரத்துல ஜாயிண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மூச்சு காற்று வந்து பாத்தோம்னா 10ஆ பிரியுது. இதுல வந்து அபானன், வியானன், கிரகரன், தனஞ்சயன், நாகன், கூர்மன், இது மாதிரி 10 தசவாய் இருக்கு. இதுல வந்து மெயினான தசவாயு வந்து பிராணன், அதாவது நம்ம மூச்சு குழல்ல ஓர பிராணன் வாயு. 2வது ஆன்மா, இது வந்து நம்ம உச்சந்தலை நம்ம தலையில இருக்கு. இப்போ இந்த காயகல்பம் எப்படி சயின்டிபிக்கா வேலை செய்யுதுன்னா, நம்ம இவரு சிவவாக்கியர் சொல்லியிருப்பாரு, உரித்தெடுத்த நாடையில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராகலாம் மேனியும் சிவந்திடும் அம்மை பாதம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொல்லுவாரு. எப்படின்னா, உரித்தெடுத்த நாடையில்னா இந்த 72,000 நாடியில 3 நாடி முக்கியமான நாடி, இடைகளை, பிங்களை, சுழுமுனை. நீங்க உங்க மூக்குல கை வச்சீங்கன்னா ஒரே மூக்குல தான் மூச்சு காத்து ஓடும். இது எல்லா மனுஷனுக்கும் ஒரே மூக்குல தான் மூச்சு காத்து ஓடும், மாறி மாறி ஓடும். இடைகளை பிங்கல்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓடும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சுழுமுனை, அதாவது பாத்தீங்கன்னா முதுகு தண்டுல ஓடும்.
அதுக்கப்புறமா திரும்பியும் அடுத்த நாடி மாறிடும். இது 3 வகையான நாடிகள். பிராணன்ல பாத்தீங்கன்னா 10 தசவாயில பிராணன் மட்டும்தான் நம்மள இயக்கிட்டு இருக்கு நம்ம உடலை. இந்த 2 மெத்தடை வச்சுதான் இந்த இந்து சக்தி திரும்பி எங்க கொண்டு போகுது, உச்சந்தலை கொண்டு போகுது. நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கேள்வியே பாத்தீங்கன்னா எப்படி போய் கத்துக்கிறது, எங்க போய் கத்துக்கிறது, இப்ப எங்க ஊர் பக்கத்துல இருக்கான்னு நான் எப்படி தேடுறதுன்றது நிறைய பேருக்கு குரூப்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா ஈஸி தான். தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய எல்லா ஊர்லயுமே மெயின் ஏரியால எல்லாமே பாத்தீங்கன்னா மன்றங்கள் இருக்கு. மனவளக்கலை மன்றம், அறிவு திருக்கோயில், இல்லைன்னா ஸ்கை யோகா மெடிடேஷன் சென்டர்னு இருக்குங்க ப்ரோ. இப்ப இத எனக்கு இப்ப எங்க ஏரியா பக்கத்துல இருக்குன்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஏன்னா எனக்கு யாருமே சொல்லி நான் போல, நானா தான் தேடி போனேன். கூகுள்ல போயிட்டு ஸ்கை யோகா மெடிடேஷன் சென்டர்னு நான் டைப் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா அந்த வேதாத்ரி மகரிஷியோட வெப்சைட் ஒண்ணு வரும். அதுக்குள்ள போனனாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன ஊர்ல இருக்கோம், சென்னையில இருக்கோமா, கோயம்புத்தூரா, மதுரையான்னு அதுல பாக்ஸா போட்டிருக்கோம். நீங்க அதை டிக்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்க லிஸ்ட் எல்லாமே வரும். அதுலயே மேப் மாதிரி ஒண்ணு வரும். அந்த மேப்பை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க ஏரியா பக்கத்துல எந்த மன்றம் இருக்குன்னு சொல்லி வரும். அந்த லொகேஷன் பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மன்றத்தோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்துரும். நீங்க அதை இது பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் காயக்கல்பம் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த தேதியில நடத்துறோம், இல்லைன்னா நீங்க நாளைக்கு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. நீங்க போயிட்டு நீங்க கேட்டுக்கலாம். இப்ப இது காயக்கல்பம் கத்துக்க போறோம்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எவ்வளவு செலவாகும்னு இருக்கும். நீங்க எவ்வளவு ப்ரோ ஆச்சு உங்களுக்கு இந்த காயக்கல்பம் கத்துக்க? எனக்கு 1500 rupees. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை பொறுத்து இதோட வேரியேஷன் சேஞ்ச் ஆகுது. என்னோட ஃப்ரெண்டு 1000 rupees கத்துட்டு வந்தான். எனக்கு 1500 rupees ஆச்சு. அது அந்த ஏரியாவை பொறுத்து பிரதர். அது இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒண்ணு இருக்கும், காயக்கல்பம் மட்டும் கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா நான் போன மன்றத்துல 1500 600 எனக்கு வாங்கினாங்க. இப்போ நம்ம குரூப்ல இருக்க நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா காயக்கல்பம் கத்துருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஈரோடுல இருக்க நண்பருக்குலாம் பாத்தீங்கன்னா 250 ரூபா என்னமோ தான் ஆச்சு. இல்ல டைரக்டாவே ஆலியார் மெயின் பிரான்ச் அங்க போய் கத்துக்கும் போது 250 ரூபா என்னமோ தான் வாங்குறாங்க. காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க, 20 வயசுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியா தான் வாங்குவாங்க. இப்ப கூட நம்ம நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரால் டைரக்டா மன்றத்துக்கு போய் கத்துக்க முடியல, ஆன்லைன்ல தான் கத்துக்கிறாரு. ஆனா ஆன்லைன்ல அவருக்கு இந்த ஃபவுண்டேஷன் அந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு 1500 என்னமோ தான் அவருக்கு இது பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் அந்த மாதிரி வரும். இல்ல எனக்கு வெறும் காயக்கல்பம் மட்டும் கத்துக்கிறீங்கன்னா உங்க நியர்பை மன்றத்துல நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. காயக்கல்பம் மட்டும் கத்துக்கிறதுனா ஒரு 300 ரூபாயும் ஆகலாம், 400 ரூபாயும் ஆகலாம். இல்ல அப்ப எப்பயாவது முகாம் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரே நாள்ல கத்து கொடுத்துருவாங்க. ஒரு 4 மணி நேரம் தான் கிளாஸ் மொத்தமாவே. இல்லவே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வெறும் காயகல்பம் மட்டும் கத்துக்கிட்டா கரெக்டா வராது. கூட தியான பயிற்சிகள் அங்கேயே சொல்லி தராங்க. இல்ல அது சொல்லி தராங்க. இதுதான் இப்ப ஏன்னா ஒரு சில மன்றத்துல பாத்தீங்கன்னா நான் காயகல்பம் மட்டும் சொல்லி தர மாட்டோம், ஃபவுண்டேஷனாவே தியானம், உடற்பயிற்சி, காயகல்பம் 3மே சொல்லி தரணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன்னா இப்போ உடம்ப மூணா பிரிச்சுலாம். ஆன்மா, உடல், மூச்சு, இது 3 தான் பேஸ் பண்ணி தான் உடம்பு ஓடுது. இப்ப எனக்கு ஆன்மா மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அப்போ உடம்பு, மூச்சு காத்து நல்லா இருக்க வேணாவா? அது மாதிரிதான் வண்டிக்கு இன்ஜின் மட்டும் இருந்தா போதும், கூட டயரு அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. அது மாதிரி காயகல்பம் பண்ணா அந்த எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணணும்ல. நிச்சயமா அதுக்கு மெடிடேஷன் யூஸ் ஆகும், எளிமுறை உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சிகள்லாம் அந்த சக்தியை நம்ம நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நம்ம காயகல்பம் மட்டும் பண்ணா பத்தாது, கூட இந்த தியான பயிற்சிகளும் எளிமுறை உடற்பயிற்சியும் செய்யும் போது குயிக்கா ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா. இல்ல அது நீங்க சொல்ற மாதிரிதான் செய்யணும். இல்ல ஒரு சில பேர் மட்டும் காயக்கல்பம் மட்டும் கத்துக்கிறேன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். எல்லாமே உடற்பயிற்சி, தியானம், காயக்கல்பம் 3மே தான் கத்துக்கணும். எவ்வளவோ செலவு பண்றோம். நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குது, அதுக்கே எவ்வளவோ செலவு பண்றோம். சரக்கடிக்கிற தம்பரிக சொல்லிட்டு எவ்வளவோ செலவு பண்றோம்.
உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மன ஆரோக்கியத்துக்காகவும் ஆன்ம அமைதிக்காகவும் ஒரு 1500 இல்ல 2000 செலவு பண்ணா என்ன ஆயிடும் பிரதர்? நிச்சயமா ப்ரோ. இது இது உண்மை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, இது காசு சம்பந்தப்பட்டது கிடையாது, நம்ம உடலையும் உயிரையும் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி. ஏன்னா இது அதாவது ஒரு காலையில ஒரு 10 நிமிஷம் பண்றோம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் பண்றது அவ்வளவு பெரிய லஸ்ட் தாட்ஸே குறைச்சி நம்மளால இவ்வளவு தூரம் அந்த பிரம்மச்சரியத்துல வர்றதுக்கு உதவுதுன்னா அந்த பயிற்சி சாதாரண பயிற்சியா எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய பயிற்சியில அவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்குது. இல்ல பிரதர், இது வந்து நம்ம தமிழ் சித்தர்கள் 17 சித்தர்கள் வந்து பண்ணிட்டு இருந்த பயிற்சி. அந்த நம்ம திருக்குறள்ல இருக்கு, நம்ம திருவள்ளுவர்ல இருந்து, நம்ம அம்மா அவையார் பாட்டி அம்மால இருந்து, நம்ம திருமூலர் திருமந்தத்துல இருந்து எல்லாருமே வந்து இதுதான் வந்து பண்ணாங்க. இப்போ நம்ம அவையார் கூட சொல்லியிருப்பாரு, வாயு வழக்க மறிந்து தெரிந்தடங்கில் ஆயுட்பெருக்கமும் சொல்லி ஒரு குறள் எழுதினுக்கிறாங்க. யாரு? நம்ம அவையார் பாட்டிமா. அதான் பிரதர், இது ரொம்ப அற்புதமான பயிற்சி பிரதர். நிச்சயமா ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் இருக்கிறாங்க, இல்ல வெளியூர்கள்ல வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி எப்படி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நிறைய மன்றங்கள் இருக்கு, போய் கத்துக்க முடியும். இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா ஸ்கை யோகான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஜூம் கால்ல இந்த மாதிரி உங்களுக்கு காயக்கல்பமும் சரி, உடற்பயிற்சி, தியானம், உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லயே உங்களுக்கு அதுலயே சொல்லி தந்துருவாங்க. சோ தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருக்க எல்லாராலையும் இதை ஈஸியாவே கத்துக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரிதான் எவ்வளவோ செலவு பண்றோம், இதுக்கு செலவு பண்றது நிச்சயமா சரியான செலவா இருக்கும். அதாவது நம்ம குரூப்ல இருக்க ஒரு சில நண்பர்கள் கூட வெளிநாட்டுல இருந்து கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்களா, சிங்கப்பூர்ல இருந்து, சிங்கப்பூர், மலேசியா, யூரோப், எல்லா நாடுகள் நிறைய நாட்டுல இருக்காங்க. அதான் நம்ம சிங்கப்பூர்ல இருந்து மிரபிள், நம்ம ஸ்ரீலங்காக்கார சாக்கோ, இவங்க எல்லாமே கூட பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஜூம் மூலியமா தான் வந்து தியான பயிற்சி பண்ணி இவ்வளவு நாட்கள் வந்து வந்திருக்காங்க, காய்கள் பூம தியானமும். நிச்சயமா ப்ரோ. அதான் நம்ம குரூப்லயே கூட நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, காய்கள் பத்தி நல்லா பெருமையாவும் பேசுறாங்க. அத வந்து ரெகுலரா வாழ்க்கை முறையவே மாத்திட்டாங்க. எப்படி சாப்பிடுறோம். நம்ம குரூப்ல வந்து நான் ஜாயின் பண்ணதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 பேர், இப்ப நீங்க காயக்கல்பம் பண்றீங்க, நான் பண்றேன். இப்போ திருப்பூர்ல கார்த்தி பிரதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்லாம் ஒரு 200 நாளைக்கு மேலேயே போயிட்டு இருக்காரு, அவரு பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மனோகரன் சொல்லிட்டு திருக்கடையூர்ல ஒரு பிரதர் இருக்காரு, அவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காயக்கல்பம் பயிற்சி பண்ணி தான் இப்போ 90 நாள் வந்திருக்கிறாங்க. கார்த்தி கூட நம்ம குரூப்ல இருக்கிற கார்த்தி, அவரு கூட வந்து 10 வருஷம் அடிக்ஷன் இருந்துட்டு இப்பதான் ஜாயின் பண்ணி இப்பதான் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. அவரு கூட இங்க மதுரை பக்கம் அவரு போனா சரவணன் ஒரு ஸ்கூல் பையன் கூட ஜாயின் பண்ணிருக்கான். நான் நேத்து அவனுக்கு வந்து கூகுள் பேல வந்து இது எப்படி மணி பே பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டேன். அதான் ப்ரோ, நிறைய பேர் வந்து நம்ம குரூப்லயே இருந்து காயக்கல்பம் பண்ணி இந்த 100 நாள், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 90 நாள் வர்றதுங்கிறது ஒரு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து எளிமையான வழி. ஏன்னா இது நெகட்டிவ்காக சொல்ல, நான் இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு எல்லாம் நான் போல, ஏன்னா எனக்கு பிஸியா இருக்கிறதால ஜிம்முக்கு போக டைம் இல்ல. நான் அந்த காயக்கல்ப பயிற்சி மட்டும்தான் மேக்சிமம் பண்ணி தான் இவ்வளவு நாள் வந்துகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இது உதவுது. நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்குமே இது உதவிக்கிட்டு இருக்கு. நான் நிறைய பேருக்கு நானும் பர்சனலா சொல்லி இந்த மாதிரி கத்துக்கோங்க, உங்களுக்கு இது இருக்குன்னு சொன்னா அவங்களும் அதே மாதிரி கத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம குரூப்ல இருக்க நிறைய பேர் இந்த காயக்கல்ப பயிற்சியை ஃபாலோ பண்ணி தான் நிறைய நாட்கள் வந்துட்டு இருக்காங்க. எல்லாராலையும் எளிமையான முறையில கத்துக்க முடியும், எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியே இத நிறைய பேர் சொல்லுவாங்க, அதான் நீங்க கத்துக்கிட்டீங்களே பிரதர், எனக்கு அதை சொல்லித்தாங்க, என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, நான் இப்பதான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் வந்து அந்த இடத்துல கத்துக்க தான் போனேன். அதாவது நான் கத்துக்கிறவன் தான், அங்க என்னால கத்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு தெரியாது. அதாவது கத்துக்கிறவங்களுக்கும் கத்து கொடுக்கறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் கத்துக்கிட்டு இருக்கவன், கத்து கொடுக்கறவங்க தான் சரியான முறையில கத்து தருவாங்க. நம்ம ஏனாத்தானோ நம்ம சொல்லி கொடுத்து அறகுறை ஞானம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த பயிற்சி முறை எளிமையா இருந்தாலும் அதை சரியான முறையில கத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சிப்படி சத்தியம் வாங்கி எழுதி வாங்கிட்டு அந்த பயிற்சியை சொல்லி தருவாங்க. அதனால நம்மளால இந்த பயிற்சியை வெளியே யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லி தர முடியாது. அதுவும் இல்லாம இது ரொம்ப
மறைமுகமா வச்சு யாரும் சொல்லித் தரல, வெளிப்படையா எல்லா ஊர்லயும் மன்றங்கள் வச்சு எல்லாருக்கும் சூப்பரா சொல்லி தந்து. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முகாம் மாதிரி போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம். அந்த டைம்ல போனீங்கன்னா ஒரு 250 ரூபா 300 ரூபா கொடுத்தாலே கத்துக்கிட்டு வந்துடலாம். நம்ம எவ்வளவோ நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ செலவு பண்றோம். இந்த மாதிரி ஒரு உன்னதமான விஷயத்துக்கு செலவு பண்ணி நம்ம உடம்பையும் நம்ம உயிரையும் காப்பாத்திக்கிறதே இந்த உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தியை காப்பாத்தி நல்ல சக்தி வாய்ந்ததா மாத்துறது இந்த காயக்கல்பம். இந்த காயக்கல்பம் பண்ணா மட்டும்தான் நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமா 80-90 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற உணவு முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 60 தாண்டதே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும்னு வச்சோங்களேன், நம்ம வந்து இந்த 90-100 வயசுங்கெல்லாம் நிம்மதியா ஆரோக்கியமா வாழலாம். ஏன்னா நம்ம படுத்து பாயில படுத்து நோயாளியா சாகிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் பண்ணி ஆரோக்கியமா இருந்துட்டு போறதுக்கான ஒரு வழிமுறை ப்ரோ காயக்கல்பம்ங்கிறது. சரிங்க, நன்றி வேல்பாரி. உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிச்சது நன்றி வேல்பாரி. ஒரு அற்புதமான காய்கல்பம் என்னும் ஒரு யோக கலை உயிர்கலையும் பத்தி விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நிச்சயமா பிரதர், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இது ஏன்னா இது அப்படியாப்பட்ட ஒரு விஷயம். நான் இத்தனை ஏன்னா எனக்கு இப்ப வயசு 26 ஆகுதுங்க ப்ரோ. 25 வருஷமா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா இது அப்படியாப்பட்ட ஒரு இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொன்னான கலைன்னு சொல்லலாம். என்ன கேட்டா இது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒண்ணு. வெறும் 10 நிமிஷம் பண்றோம். அந்த ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான அடிக்ஷனை வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பயன்படுத்தி அதுல இருந்து வெளியே வர உதவுதுன்னா அதை விட வேற ஆச்சரியம் எனக்கு இல்ல. நீங்களுமே வந்து நீங்களுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நீங்க 200 நாளுக்கு மேல இருக்க ஒருத்தர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயக்கல்பம் பண்ணி வராருன்ன போது நான் உங்களோட வீடியோஸ் இன்னும் நிறைய பேரோட வீடியோஸ் காயக்கல்பம் பண்ணி வராங்கன்ன போது எனக்கு இன்னும் அது மோட்டிவேட்டா இருந்ததா. அந்த பயிற்சியை சிறப்பா பண்ணி உங்களோட வழிகாட்டுதல்தான் ப்ரோ நான் இவ்வளவு நாள் நானும் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும், சூர்யா பிரதருக்கு நன்றி சொல்லணும், இந்த குரூப்புக்கு பெரிய நன்றி சொல்லணும். நானும் இந்த குரூப்புக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குரூப்லன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. குரூப்புக்கு நன்றி, வேல்பாருக்கு நன்றி, மாஸ்டர் சூர்யாவுக்கு நன்றி, இறைவனுக்கும் நன்றி. எல்லாரும் வாழ்க வளமுடன் ப்ரோ. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் 100 நாள் இந்த காயக்கல்ப பயிற்சியை கத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழணும் ப்ரோ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ப்ரோ. வாழ்க வையன் ப்ரோ. நன்றி ப்ரோ.